ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நான் வந்து இந்த அன்னையில் அரிசி சேமியான்னு வரும், அதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது ஒரு ரிவ்யூ வீடியோ கூட சொல்லலாம், வாங்க எக்ஸலன்றது பார்க்கலாம். ஸோ காலையில் மார்னிங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இதுதாங்க அன்னையில் அரிசி சேமியா. ஸோ நான் இது எப்போவுமே நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தா இது என்னடா செய்யுது நான் யோசிச்சு செய்யாமே வச்சுருக்கேன். இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. பின்னாடியே எப்படி செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஸோ இந்த அணில் சேமியா வந்து நான் ஒரு பேக்கெட் அப்படியே வந்து கொட்டிக்கிறேன், அரிசி சேமியா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் அரிசி சேமியாவுக்கு வந்து தண்ணி வந்து அது முங்குற அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒரு 1/4 டேபிள் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் ரிவ்யூ வீடியோ சொன்னேன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சு பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக மார்க் சொல்கிறேன் இது எப்படி இருந்ததுன்னு. ஸோ நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி முங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுடணும் அப்படின்னு போட்டிருந்தது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து தேங்காய் வந்து அதுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த அரிசி சேமியாவில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அது போட்டும் செய்யலாம், தேங்காய் சக்கரை போட்டு, இல்லைனா லெமன் சேவா மாதிரி கூட செய்யலாம் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ நான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டு நம்ம தேங்காய் வந்து இந்த அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அதில் இருக்க ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியெலாம் வடிகட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, தேங்காய் துருவினது, கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடியாப்பம் டேஸ்ட் வந்தது. அந்த இடியாப்பத்தில் நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்தது. ஸோ நான் இதுக்கு 10க்கு ஒரு 6 மார்க் இல்லை 7 மார்க் நான் தருவேன். ஏன்னா நம்ம வந்து இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமானனால கொஞ்சம் சொதன்னு இந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த அரிசி சேமியாவோட நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் வந்து இது வேக வச்சு லைட்டாக வந்து மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்த ஒரு வேர்க்கடலை சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப ஹை இன் ப்ரோட்டீன் சொல்லலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.